ஃப்ரெண்ட் டூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உண்மையிலே திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகளெல்லாம் எதிராவே செயல்படுறாருப்பா. இவங்களுக்கு எதிரான நேர் எதிர் போட்டியாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டே தான் இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு விஷயம் நடந்ததுனால, உண்மையிலே விஜய் டஃப் குடுக்குறாருப்பா அப்படின்ற மாரி தான் எடுத்துக்கொள்ள முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தையே தட்டி தூக்கியிருக்காரு விஜய். என்னன்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு மாநாடெல்லாம் நடத்தி உறுப்பினர் சேர்க்கைகள் அந்த ப்ராசஸ் நடந்தது. கிட்டத்தட்ட 50,00,000 இதுவரைக்கும் சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரும், இல்லங்க 50,00,000 இல்லங்க 90,00,000 நாங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க. என்னப்பா ஒரு பக்கம் 50,00,000ன்றீங்க, ஒரு பக்கம் 90,00,000ன்றீங்க. ஆனா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடலையே. எப்பதான் வெளியிட போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, 1,00,00,000 வந்துட்ட பிறகு நாங்க என்ன பண்ண போறோம், அதிகாரப்பூர்வமா நாங்க ரிலீஸ் பண்ணுவோங்க. எங்களுடைய இலக்கு 1,00,00,000 1,00,00,000 அப்படின்ற மாதிரி 1,00,00,000 உறுப்பினர்கள அவங்க அச்சீவ் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அபிஷியலா என்ன பண்ண போறாங்க, செய்திகள சொல்ல போறேன் அப்படின்ற மாரி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இன்னொரு விஷயம் ஹாட் டாபிக் என்ன வருதுன்னா, ஒரு கிராமத்தையே தட்டி தூக்கி இருக்காரு விஜய். ஆமா. ஒரு கிராம மக்களே உறுப்பினரா சேர்ந்திருக்காங்க விஜய் கட்சியில. எந்த கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. மாரி செல்வராஜ் இயக்கத்துல இந்த படம் வந்தது. மாரி செல்வராஜ் தன்னுடைய சொந்த கதைய எடுத்திருந்தாரு இந்த வாழைப்படத்தின் மூலமா. இதுல நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராம மக்களே என்ன பண்ணாங்கன்னா நடிச்சாங்க. பெரும்பாலான கிராம மக்கள் என்ன பண்ணாங்க நடிச்சாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புளியங்குளம் கிராமத்துல தான் இந்த படம் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டுச்சு. இந்த படத்துல சிவனைந்தான் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வச்ச ஒரு சின்ன பையன் பொன்வேல். இவர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா, அம்மா, இவங்க ஃபேமிலி, இவங்க ரிலேஷன் எல்லாமே சேர்ந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, அந்த கிராமமே சேர்ந்திருக்கு. அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, பலதரப்பட்ட கட்சிகள் அங்க உறுப்பினர்களா இருக்காங்க. ஆனா, நாங்க இருக்கிற இந்த கட்சிகள் எங்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யல. எங்க கிராமத்தை மேம்படுத்துறதுக்கு எந்தவித ஹெல்ப்பும் செய்யல. ஆனா, விஜய் வந்தாருன்னா நிச்சயமா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் கட்சியில போயிட்டு ஐக்கியமாயிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, நம்ம மாரி செல்வராஜ் டைரக்டர் இருக்கார்ல, இவர் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா மாமன்னன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து உதயநிதி கிட்ட ரொம்ப அந்யோன்யமா இருந்தாரு. கடைசி படமா தான் அதுவா தான் இருந்தது. உதயநிதிக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு படம் கூட சொல்லலாம். இந்த படம் அவர் கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உதயநிதி கூட ஃபிட்டா இருந்த மாரி செல்வராஜ் கிராமமே பார்த்தீங்கன்னா, இப்போ முழுக்க முழுக்க விஜய் கட்சியில போய் தஞ்சமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரான அஜிதா ஆக்னல் இவங்களுடைய தலைமையில தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கிராமத்தில் இருக்கிற 300 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு விஜய் கட்சியில தஞ்சமாயிருக்காங்க. ஸோ இது ஒட்டுமொத்த சினிமாவும் சரி, அரசியலும் சரி உற்று பார்க்குறாங்க. விஜய் உண்மையிலேயே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா வலம் வராரோ அப்படின்ற மாதிரி பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு கிராமத்துல ஒருத்தர் 2 பேர் ஒரு குடும்பம் போயிட்டு ஒரு கட்சி உறுப்பினரா சேரலாம். ஆனா ஒரு கிராமமே போய் சேருதுன்னா, ஏதோ வசியம் பண்ணியிருக்காரே அந்த ஆளு விஜய் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒண்ணு விஜயை நம்பி அந்த கிராம மக்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அரசியல் கட்சியில சேர்ந்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் எந்த அளவுக்கு அந்த கிராம மக்களுக்கு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எந்த அளவுக்கு அவர் நன்மைகள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உச்சபட்சத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ எனக்கு எதுவுமே வேண்டாம் அரசியல்ல வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகள் மட்டும் இல்லாம அது செஞ்சும் காட்டியிருக்காரு விஜய். ஸோ இந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்காருன்னா அவர் மேல நம்பிக்கை வச்சு தான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தரும் போயிட்டு சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 90,00,000 பேர் சேர்ந்திருக்காங்க. கூடிய விரைவில் 1,00,00,000 மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் உண்மையிலேயே தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக வந்துருவாரோ அப்படின்னு இப்ப இருக்கிற அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.